ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். நாங்கள் பர்ச்சேசிங் வந்திருக்கோம் வாசுக்கு ட்ரெஸ் எடுக்க. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தோம் இல்லையா, ஸோ அண்ணன் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க கடைக்கு. அதான் அதுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் துணி கடைக்கு. ஸோ சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதோ பாருங்கள், இந்த கலர் ட்ரெஸ்ஸு தான் வாசுக்கு எடுக்கிறோம். நிறைய எடுத்து பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. ஃபைனலாக இந்த கலர் தான் செட் ஆச்சு ரெண்டு பேருக்கும். ஒன்று பெரியவனுக்கு கிடைச்சா சின்னவனுக்கு கிடைக்கல, சின்னவனுக்கு கிடைச்சா பெரியவனுக்கு கிடைக்கல, அப்படியே இருந்துச்சு. அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி போச்சு. அப்புறம் எப்படியோ வந்து எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும் சேம் கலராக. சட்டை கிடச்சிருச்சு, அப்புறம் ஃபேண்ட்டு கிடைக்கல. அப்புறம் ஃபேண்ட்டு ஏதோ ஓரளவுக்கு அப்படியே கிடச்சிருச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் அன்னைக்கு டாப் இல்லைன்னு சொன்னாங்க, ஸோ டாப் வாங்கிட்டு வந்தோம். இதுதான் பசங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு, டாப்பு, சட்டை அண்டு ஃபேண்ட்டு. இதுதான் பசங்களுக்கு இருக்குது. இதை பாருங்கள், குட்டி பசங்க பொம்மை நல்லா இருக்குது பாருங்கள், அதனால் ஒரு சின்னதாக எடுத்தேன். இப்போ பாருங்கள், இந்த ஆஃப் சாரி கூட நல்லாயிருக்கு, இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் பாருங்கள், வராங்க மேலே இருந்து கூலிங் கிளாஸ்லாம் பாருங்கள், எடுக்கலான்னு பார்த்தோம், சரி வேணான்னு விட்டாச்சு. சும்மா பார்த்தது தான். இதை பாருங்கள், தொப்பிலாம் நல்லாயிருக்கு பாருங்கள். என் பசங்க அங்கே போயிட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, அங்கே எங்கேன்னு ஓடிட்டு. அப்புறம் வாசுக்கு செருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஷூ போட்டுட்டு வந்தான். அது டைட்டாக இருந்துச்சு, அதனால அண்ணன் பார்த்துட்டு சரி செருப்பு வாங்கி கொடுப்பேன்ட்டு செருப்பு கடைக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. வாசு ஃபஸ்ட்டு இது பார்த்தேன், அது வேணான்னு சொல்லிட்டாங்க. வேறு மாதிரி ஷூ மாதிரி செருப்பு வேணும்னு சொல்லி அது தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கு இதெல்லாம் பார்க்கலான்னே பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த செருப்பு தான் வாசுக்கு எடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.